மாநிலத்தில் ஹானூர் அருகே அந்தோனிசாமி, ஜான் ரோஸ் பீட்டர், குமார் ஆகிய 3 தமிழர்கள் அந்த மாநில வனத்துறையால கடந்த 15ஆம் தேதி அதிகாலையில் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க, சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்த அவையினுடைய கவனத்திற்கு இதை எடுத்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த 3 தமிழர்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. அதுல 3 பேருமே சித்திரவதை செய்யப்பட்டு மிக அருகில் நிற்க வைக்கப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு இந்த செய்திகள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலமாக தெரிய வந்திருக்கு. 3 பேருக்குமே உடல் முழுக்க படுகாயங்கள் இருந்திருக்கு, விலா எறும்பு முறிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தெளிவாக சொல்லுது. எனவே இது முழுக்க முழுக்க ஒரு படுகொலை. இந்த படுகொலைக்கு எதிராக இந்த ஆட்சி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு என்பதை தெரிய விரும்புகின்றேன். குறைந்தபட்சம் அந்த மாநில அரசுகிட்ட விளக்கம் கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறதா? கடந்த வாரம் கர்நாடக முதலமைச்சர் அந்த தென்மண்டல மாநாட்டிற்காக இங்க வந்தாரு. அப்போ நேரிலையாவது தமிழ்நாடு அரசு தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறதா? கர்நாடகா மாநில காவல்துறைக்கு பதிலாக ஒரு மேல்மட்ட நீதி விசாரணை செய்ய தமிழ்நாடு வலியுறுத்தணும்னு நான் ஏற்கனவே இந்த அவையில குறிப்பிட்டிருக்கிறேன். அது சம்பந்தமா இந்த மாநில முதலமைச்சரோடு ஏதாவது அழுத்தம் கொடுக்கப்பட்டதா? இந்த பிரச்சனை நடந்த உடனே முதலமைச்சரோ அமைச்சர்கள் இருப்பவர்களோ கர்நாடகா போய் இறந்த தமிழர்களுடைய குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டும். இந்த மாதிரியான உறுப்பினர் மென்ஷன் பண்றேன்னு கேட்டீங்க, நீங்க விரிவா அதுக்கு நான் கவன ஈர்ப்பு தீர்மானமே எடுத்திருக்கலாம். இது 3 அமைச்சர் ஏற்கனவே விரிவா பதில், சட்டத்துறை அமைச்சர் விரிவா பதில் சொல்லிட்டாங்க, வனத்துறை அமைச்சர் அதை பற்றி பதில் சொல்லிட்டாரு. இப்ப நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்க, அதாவது பிரேத விசாரணையில் நடந்திருப்பதற்கும் ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறிக்கைக்கும் கர்நாடகா சொன்னதற்கும் சம்பந்தம் இல்லை சொல்லிட்டீங்க. அதுதான் மென்ஷன் பண்ணிட்டீங்க. அது குறித்து அமைச்சர்கள் பதில் உரையை தயார் செய்த பிறகு விரிவாக எடுத்து பேசலாம். அது வாய்ப்பு தரேன், விரிவாக அதை பற்றி பேசலாம். இல்ல அது சொல்லியாச்சு. அதுதான் பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு அந்த ரிசல்ட்டை பத்தி சொல்லிட்டீங்க. அதுக்கு உரிய பதிலை மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் பெற்று நமக்கு பதில் அளிப்பார். மைக் கொடுங்க. 3 தமிழர்களுடைய மரணத்திற்கு நீதி கிடைக்க தமிழ்நாடு அரசு முழு முயற்சிகளை எடுக்க வேண்டும், துணை நிற்க வேண்டும். அவங்க குடும்பத்திற்கு தேவையான நிதி உதவியும் சட்ட உதவியும் அரசு செய்ய வேண்டும் என்று உங்களோட கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன்.